இந்த பிரிக் ஒர்க் ஸ்டைல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க இந்த ஃபிளாட்ல எஃப்ளோரசன்ஸ்னால, அதாவது எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னாக்கா சர்ஃபேஸ் லெவல்ல சில கால்சைட் சால்ட்ஸ் எல்லாம் பூக்குற மாதிரி வரும் வெளியில. அதை தான் நம்ம எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஒயிட் பேட்சஸ் ஆன் எக்ஸ்போஸ்ட் பிரிக் ஒர்க், இது எஃப்ளோரசன்ஸ் டைப்னு தான் சொல்லுவோம். எஃப்ளோரன்ஸ்னா என்ன? எஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது வாட்டர் soluble சால்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பனேட், கால்சியம் சல்ஃபேட், இல்லாட்டினா சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்ஸ். இதெல்லாம் தே மைக்ரேட் டு த சர்ஃபேஸ் அண்ட் ஸ்டார்ட் கிறிஸ்டலைசிங். அதுதான் அப்படி பூ பூவா வெள்ளை வெள்ளையா பூத்து போறது. அதை தான் நம்ம எஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி கிளீன் பண்ணலாம்? இது பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும். ஏன்னா அந்த ரெட் நேச்சுரல் பிரிக் ஒர்க் கலர்ல இந்த எஃப்ளோரசன்ஸ் ஒயிட் பேட்சஸ் வந்து பார்க்கறதுக்கு கண்றாவியா இருக்கும். இதை எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னாக்கா, ஒரு நைலான் பிரஷ் இருந்ததுனாக்கா நல்லா ஸ்டிஃபா இருக்கணும். அதை வந்து யூஸ் பண்ணி அந்த ட்ரை ஸ்டிஃப் நைலான் பிரஷ் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடாது. ஷார்ப்பா இருந்ததுனாக்கா ஸ்கிராச்சஸ் வந்துடும். மைல்டா இருக்கணும். ஸோ அப்போ ட்ரை ஸ்டிஃப் நைலான் பிரஷ் அதை எடுத்து நாம என்ன பண்ணலாம், இந்த எதெல்லாம் ரொம்ப லூஸ் சால்ட்ஸா இருக்கோ, அதெல்லாம் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துடலாம். லோ பிரஷர் வாட்டர் ரின்ஸ் போடலாம். அப்படியும் ஸ்டெயின்ஸ் இருந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் நீங்க கெமிக்கல் கிளீனிங் போணும். ஸோ கெமிக்கல் கிளீனிங் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆம், நீங்க வந்து ஒரு ரெடி டூ யூஸ் லிக்விட் அந்த லெவல்லயே பண்ணலாம். ஆ, எப்படி அப்படின்னாக்கா, இந்த சிட்ரிக் ஆசிட எடுத்துட்டு சிட்ரிக் ஆசிட் வந்து லெமன்லேருந்து சொல்றோம் இல்லையா? ஃபுட் கிரேடோ, டெக்னிக்கல் கிரேடோ. அது வந்து ஒரு 5 to 7% எடுத்தீங்கன்னாக்கா, இந்த கால்சியம் சால்ட்ஸ் எல்லாம் அதோட அழகா இன்டராக்ட் ஆயிடும். அப்போ கால்சியம் சிட்ரேட்ன்னு வெளியில வரதுக்கு சான்ஸ் இருக்கு. வெறுமனே அந்த ஆசிட் மட்டும் போட்டா பத்தாது. கூடவே வந்து கொஞ்சம் நான் அயானிக் சர்ஃபெக்டன்ட்டையும் சேர்த்து போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எத்தனால் இல்லாட்டினாக்கா ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் அதையும் சேர்த்து ஒரு வெட்டிங்க்காக போடலாம். அப்புறம் கிளீன் வாட்டர்ல அத எல்லாத்தையும் டைல்யூட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரேஷியோ நான் குடுக்க விரும்புறேன்னா, ஒரு 5 to 7% வெயிட் பை வெயிட் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நான் அயானிக் வந்து 0.5%க்கு எக்ஸீட் ஆகாம பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஐசோப்ரோபனால் வந்து ஆர் எத்தனால் அதாவது அந்த ஆல்கஹால் ஸ்பிரிட் இருக்குல்ல அது 2-3% போட்டுக்கலாம். போட்டு அ அ மிச்சத்துக்கு அ பேலன்ஸ் வந்து டீஅயனைஸ்டு வாட்டர் யூஸ் பண்ணி அத 100% மாத்தி, அந்த டைல்யூட்டட் சொல்யூஷன்ஸ நீங்க வந்து சோக் பண்ணி தொடச்சீங்கனாக்கா கிளீனா போயிடும். ஸ்லைட்டா தான் ஸ்க்ரப் பண்ணணும். கொஞ்சம் 5 to 10 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். அட் த சேம் டைம் ரொம்ப ட்ரையாவும் வச்சிராதீங்க. ஸோ 5 to 10 மினிட்ஸ்ல அத வந்து நீங்க கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த மாரி இருக்கிறப்ப இந்த மினிமம் கலர் சேஞ்ச் இருக்கும். அதுல ஆ இந்த மாரி ஒயிட் பேட்சஸ் அதெல்லாம் போயிடும். இல்ல சார் இது வந்து ரொம்ப மைல்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மாடரேட் ஸ்ட்ரெங்த்ல நம்ம பாஸ்பாரிக் ஆசிட யூஸ் பண்ணி இதே காம்பினேஷன்ல போடலாம். ஸோ பாஸ்பாரிக் ஆசிட் ஃபார்முலா வேணும் அப்படின்னா 3 to 5% நீங்க பாஸ்பாரிக் ஆசிட் அந்த 85% சொல்யூஷன் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு நான் அயானிக் சர்ஃபெக்டன்ட் போட்டுக்கலாம். எப்போதுமே சர்ஃபெக்டன்ட்லாம் 0.5%க்கு மேல போகக்கூடாது. அதுல வந்து சம்டைம்ஸ் இந்த கரோஷன் இனிபிட்டர் கூட போடலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் பென்சோ ட்ரையசோல் ஃப்ரீ. அந்த பென்சோ ட்ரையசோல் இருக்க வேண்டாம். அத தவிர மத்தபடி ஜென்ரலான மேசன்ரி சேஃபான ஒரு கரோஷன் இனிபிட்டர் போடலாம். அது வந்து ஒரு 0.2%. அதுக்கப்புறம் பேலன்ஸ் வாட்டர் போட்டுட்டு, கொஞ்சம் ப்ரீ வெட் பண்ணிட்டு, இத அ ஒரு 3 to 5 மினிட்ஸ் போல அ சோக் பண்ணி பிரஷ் பண்ணலாம். அதுக்கும் நைலான் பிரஷ் தான் யூஸ் பண்ணணும். இத வந்து கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், அப்படியே விட்டுற வேண்டாம். ஒரு நியூட்ரலைஸ் பண்ணணும்னா மைல்ட் ஆல்கலைன் சோடியம் கார்பனேட் ஒரு 1% சொல்யூஷன் வச்சு அத கிளீன் பண்ணலாம். ஸோ, இல்ல சார் இன்னும் ஸ்ட்ராங்கா புடிச்சிட்டு இருக்கு போமாட்டேங்குதுன்னா, தென் வி கேன் கோ அஹெட் ஃபார் ஸ்ட்ராங் கிளீனிங் ஏஜென்ட். அங்க வந்து என்னன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிடே போடலாம். பட் இதுக்கெல்லாம் கிளவ்ஸ் யூஸ் பண்ணி ஆகணும். 1 to 2% இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. நான் அயானிக் சல்ஃபேட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 0.3% தான் இருக்கணும் அது. தென் வாட்டர் போட்டுருங்க. ஆ ஸோ இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்க எப்போதும் என்ன பண்ணணும்னாக்கா, நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ரிப்பல்லண்ட் ட்ரீட்மெண்ட் கூட குடுக்கலாம். அதாவது ஒரு சிலேன், சிலாக்சேன்
பெனிட்ரேட்டிங் சீலர்லாம் இருக்கு. அது சால்வெண்ட் பேஸ்டோ இல்லாட்டினா வாட்டர் பேஸ்லயோ அது போடலாம். போட்டீங்கன்னாக்கா பெர்ஃபெக்ட்டா ஆயிடும் அது. இதுதான் இதுக்கான சொல்யூஷன்.